எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எழுத்து சொல். இந்த லெசனில் நம்ம முன்னாடியே கொஞ்சம் எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதனோட கண்டினியூஷன்னா கூட நிறைய இன்றைக்கி வந்து கிளாஸில் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கிராமர் அப்படின்றதால ஒரு லிமிட்டட் போர்ஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய ஒரே நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா குழம்பிடும். சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் சார்பெழுத்து அப்படின்றதெல்லாம். ஸோ சார்பெழுத்துனா என்ன அப்படின்றத நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்பெடை, ஒற்றளப்பெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார கூர்க்கம், ஔகார கூர்க்கம், மகர கூர்க்கம், ஆயுத கூர்க்கம், அந்த மாதிரி இருக்கிற 10மே சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் வெறும் 2 மட்டும், உயிரிழப்பெடையும் ஒற்றளப்பெடையும் மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அளபெடுத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அதாவது கொஞ்சம் ட்ராக் பண்ணி நம்ம இழுத்து பேசுகிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு நீண்டு ஒலித்தல் அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு சொல்லை வந்துட்டு ஒரு நார்மலாக சொல்லும் போது நம்மளுக்கு அதனோட தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ராக் பண்ணி கூப்பிடும்போது இல்லை அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கான ஒரு இனிமை சேர்க்கும். சரியா? அந்த இனிமை சேர்க்கிறது அந்த ட்ராக் பண்ணுறாங்க, அந்த ட்ராக் பண்ணுறதுனால ஒரு இனிமை சேர்க்குது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அளபெடுத்தல் அப்படின்ற இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உயிரிழப்படை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்யுள்ள மொழிக்கு முதலில், இடையில், இறுதியில் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள். இப்போ ஒரு செய்யுள் வருது. இப்போ அந்த செய்யுளில் ஃபஸ்ட்டு, மிடில், லாஸ்ட்டில் வர உயிர் நெட்டெழுத்துக்கள் வந்துட்டு அதனோட தன்மையில் ஒலிக்காமல் கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும். அப்போது அந்த நீண்டு ஒலிக்கும் போது அதுக்கு இணையான குற்றெழுத்து வந்துட்டு அதுக்கு பின்னால் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் வந்துட்டு உயிரிழப்படை அப்படின்றாங்க. இந்த உயிரிழப்படையும் வந்துட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? உயிரிழப்படையை 3ஆக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 3ல் முதல் கேட்டகரி செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3ல் முதல் வந்துட்டு செய்யுளிசை அளபெடை. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். இதனை இசை நிறை அளபெடை எனவும் கூறுவர். அதாவது ஒரு செய்யுள்ள வந்துட்டு நம்மளுக்கு ஓசை குறையுது, இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அந்த நெட்டெழுத்து வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணால் நல்லா கரெக்டாக வரும் அப்படின்ற இடத்துல அந்த எழுத்துக்கள் வரும். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓதல் வேண்டும் மொழி முதல். அதாவது அந்த செய்யுளோட ஃபஸ்ட்டில் வர்றது தான் மொழி முதல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஊரா குரு நோய். அதாவது இது நடுவில் வருது. ஸோ மொழி இடை. இடை அப்படின்றது மிடில். ஓகே, அப்புறம் நல்ல படா ஆ பறை மொழி இறுதி. ஓகேவா? அதாவது எண்டில் வர்றது. சரிங்களா? இன்னிசை அளபெடை அப்படின்றது என்னன்னா, செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசை கொடுக்கறதுக்காக குரில் நெடில் அளபெடுக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்துட்டு இன்னிசை அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. சரிங்களா? சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை அப்படின்றது என்னன்னு பார்த்தா, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். அதாவது ஒரு செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்துட்டு எச்ச சொல்லா மாறுபடுறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாறி அளபெடுக்கும். அந்த மாதிரி வர்றது வந்துட்டு சொல்லிசை அளபெடை அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு உரநசை உன்னம் துணையாக சென்றார் வரநசை இன்னும் உனேன். ஓகேவா? ஸோ நசை அப்படின்றதுக்கு வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா விருப்பம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நசைனா விருப்பம். ஸோ விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை
என அளபெடுத்து பெயர் சொல் வினையெச்சமாக மாறுகிறது. ஓகேங்களா? இதனோட கன்டினியூஷன் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கன்சைஸ்டாக தான் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் மொத்தமாக படிக்கும் போது குழம்பிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா ஒரு கிளாரிட்டி இருக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம கொஷனில் நம்ம கேட்கும் போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ இது இப்போ கொடுத்துருக்கிற கொஞ்சம் கண்டென்ட் அப்படின்றதுனாலும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ மிச்சம் இருக்கிற கண்டென்ட்டோடு நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.